வணக்கம் நண்பர்களே. நீங்கள் மாந்திரீகம் புதிதாக பழகுறீங்க அப்படின்னா எப்பொழுதுமே சரி பல தேவதை சித்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு தேவதை சித்தி பண்ணுங்க, அதுவே போதும். ஏன்னா நீங்கள் ஒரு தேவதை சித்தி பண்ணி அதை நம்பினா மட்டும்தான் அந்த தேவதை உங்களை நம்பும். அதை வைத்து நீங்கள் சகல வேலைகளும் செய்யலாம். அஷ்டகர்மம் அனைத்துமே நீங்கள் செய்யலாம். நீங்கள் அதை விட்டுட்டு எல்லா தேவதையும் சித்தி பண்ணீங்க அப்படின்னா எந்த தேவதையுமே உங்களை நம்பாது. நீங்கள் ஆயுஸ் ஃபுல்லாக தேவதை சித்தியே பண்ணினே இருக்க வேண்டியதான். நீங்கள் மாந்திரிகம் செய்ய முடியாது. இப்போ நான்லாம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் ஒரே தேவதையாக பூஜை பண்ணின்னுக்கிறோம். இதை வைத்து தான் அஷ்டகர்மம் அனைத்துமே செய்கிறோம். நாங்கள் எந்த தேவதையுமே வணங்க மாட்டோம், ஒரே ஒரு தேவதை மட்டும்தான் வணங்குவோம். அதுபோல் நீங்களும் ஒரே தேவதை வணங்கி அந்த தேவதையை வலுவை பூஜை பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அந்த தேவதை உடனே செய்து முடிக்கிற மாதிரி நம்ம வலுவை பூஜை பண்ணணும். 48 நாள் உட்காந்து நம்ம மந்திரம் ஜபித்துட்டால் மட்டும் அந்த தேவதை நமக்கு சித்தி ஆகாது. அதற்குண்டான படைகள் நம்ம போடணும். இதற்குண்டான டைம் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன சூட்சமான ரகசியங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு தேவதை நம்ம அடக்கி ஆள முடியும். நீங்கள் 40 நாள் பூஜை பண்ண தேவையில்லை, வெறும் 3 நாள் பூஜை பண்ணாலும் அந்த தேவதை உங்களுக்கு நேரடியாக பிரசன்னமாகும். அந்தளவுக்கு நம்ம படையல் வைத்து அதுக்கு பூஜை பண்ணி நம்ம வணங்கணும். இந்த ரகசியமெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நீங்களும் மாந்திரிகத்தில் பெரிய ஆளாகலாம். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். எதுவாக இருந்தாலும் சரி நேரில் வாங்க. நேரில் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். ஃபோனில் யாரும் ஃபோன் பண்ணி தயவு கேட்க வேண்டாம். மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி என்னை கேளுங்க, நான் கண்டிப்பாக தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவை நான் போடுறேன். நன்றிங்க.